ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு நவம்பர் மாதத்துக்குரிய ராசி பலன்கள். இந்த நவம்பர் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது குரு பகவான் இப்போ அதிசாரமாக கடகத்தில் உச்ச பலத்தோட வலிமையாக அமர்ந்திருக்கார். அந்த உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை பார்த்தீங்கன்னா செவ்வாயின் மீது பதிகிறது. ஆட்சி பலம் மிக்க செவ்வாயின் மீதும் புதன் பகவான் மீதும் சனி பகவானுடைய பார்வையில் சனி பகவான் மீதும் பதிகிறது. இது ஒரு நல்ல அமைப்பு. இந்த நவம்பர் மாதம் 16க்கு அப்புறம் அந்த குருவினுடைய பார்வை சூரியன் மீதும் பதிகிறது. அப்போ செவ்வாய் புதன் எங்க அமர்ந்திருக்காருன்னா விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கு. சனி பகவான் மீனமனையில, ராகு பகவான் கும்பத்தில், கேது பகவான் சிம்மத்தில், சுக்கிர பகவான் துலாம் மனையில் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கார். இதுதான் கிரக அமைப்பு. இந்த கிரக அமைப்புகளின் மூலமாக இந்த நவம்பர் மாதம் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரி பலன்கள், எப்படி இருக்க போகுது என்பதை பற்றி 12 ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கும்பராசி அன்பர்களே, இந்த நவம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ உங்க ராசி அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கார். நீங்க போய் தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல, குடும்பஸ்தானம்ங்கிற இடத்துல போய் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு நினைச்சுக்கலாம். அந்த ராசிநாதனை குரு பகவான் பார்க்கிறார். ஒரு நல்லவன் பார்க்கிறார். 2க்குரியவன் 11க்குரியவனான குரு பகவான் இப்போ கடகமனையில் அதிசாரமாக அமர்ந்து உச்சபலத்தோட ஸ்ட்ராங்கா இருந்து உங்க ராசிநாதனையும் பார்க்குது, குடும்பஸ்தானத்தை பார்க்குது. அப்ப ராசிநாதனை பார்க்கும்போது இப்ப ஸ்லோவா இருந்த, மந்தமா இருந்த, டல்லா இருந்த விஷயங்கள் இப்ப சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்க மனசுல நிறைய குழப்பங்கள் இருந்ததில்ல, நிறைய விடை தெரியாத விஷயங்கள் இருந்ததில்ல, எல்லாம் கிடைச்சிரும். உங்க பார்த்து இப்ப நேர் பார்த்தாக இருக்க போகுது. அப்போ கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி உங்க இருந்த மனநிலை இப்ப இல்ல. கும்பத்துக்கு இப்போ கும்பம் ஸ்ட்ராங் ஆயிட்டே வருது. இனி ஏறு முகம்தான், இறங்கு முகம் என்கின்ற அமைப்புங்கிறது இல்லை கும்பத்துக்கு. அப்ப மனம் எழுச்சி ஏற்படுத்தும், தைரிய வீரியம் கிடைக்கும், சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் கிடைக்கும். பணத்தை, தனத்தை, பொருளாதாரத்தை பெருக்குவதில் ஒரு மைண்ட் செட் அதில் தான் இருக்கும். ஒன்று குடும்பத்தை பார்க்கறது, குடும்பம், தனம், வாக்கு, பொருளாதாரம், தொழில், இதை சார்ந்த விஷயத்தில் இப்போ உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கிறார். குடும்பாதிபதி உச்சபலத்தோடு இருக்கார். அப்போ குடும்பத்தில் பிரச்சனை நிறைய பேர்த்துக்கு, இந்த கும்பத்துக்கு நிறைய பேர்த்துக்கு மன கஷ்டங்கள், குடும்பத்தில் பிரச்சனை, குடும்ப தனத்தில் பிரச்சனை, வாக்கால பிரச்சனை, சண்டையிட்டு கொண்டு சின்ன சின்ன ஈகோ கிளாஸ். பொதுவாக சொல்ல போனால் நான் பெரியவனா நீ பெரியவனா, ஸோ இதெல்லாமே இருந்த அந்த கும்பத்துக்கு இப்போ புரிஞ்சுக்கக்கூடிய நிகழ்வு, இப்போ சரிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள், நம்ம குடும்பம், நம்ம கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த பொதுநல உணர்வுகள் வரக்கூடிய அமைப்புகள், இப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப் போகிறீர்கள். பணம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த தொந்தரவுகள் விலகப் போகிறது. உங்க வாக்கால் ஏற்பட்ட விலகங்கள் இப்போ விலகப் போகிறது. இப்போ நீங்க பேசுனது நிறைய பேர்த்துக்கு ஒரு கசப்பாகவும், உங்க பேச்சை பிடிக்காம கூட இருந்திருக்கு. இப்போ அவர் சொன்னது கரெக்டு தான்ப்பா, அவர் சொன்னது கரெக்டு தான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ உங்க வாக்கு பலப்பட போகிறது. உங்க பேச்சு 4 பேர் கேட்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நவம்பர் மாதம் உண்டு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா சொல்லலாம். அப்போ பொருளாதாரம், தனம், குடும்பம், கல்வி, கல்வியில மந்த நிலை, தேக்க நிலை இருந்ததல்லவா, அதெல்லாம் சரி செய்யப்படுகிறது. இப்போ விருப்பம் அதிகமா இருக்கும்.
கல்வியில் ஆர்வம் அதிகமாக இருக்கும், சாதிக்கணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். இந்த கோர்ஸ் படிக்கணும், இதாகணும், இப்படி இருக்கணும், என்னுடைய ஃபியூச்சர் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், ஆழமான எண்ணம் உங்கள் மனதில் விதைக்கப்படுகிறது. கடந்த 2 வருஷமா எக்ஸாம் எழுதி தோத்தவர்கள் எல்லாம் இப்போ வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. மனசை மட்டும் விட்டுறாதீங்க. இனி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் 100க்கு 99% இந்த கும்பத்துக்கு அதிகப்படியான அமைப்புங்கிறது இருக்குன்னு சொல்றேன். அரசாங்க எக்ஸாம் எழுதி 0.5 மார்க், 1 மார்க்கில் கோட்டை விட்டவங்க எத்தனையோ பேர், நிறைய கும்பராசி என்பவர்கள் நான் சொல்லலாம். அதை எல்லாமே இந்த வருடங்கள், இந்த நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் ஸ்ட்ராங்காக போகிறதுன்னு சொல்றேன். ஏன்னா இந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரிய பகவான் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானத்தில் அமருகிறது. 10ஆம் இடத்தில் சூரியன் திக்பலம் அடைகிறது. அப்போ வலிமை பெறுகிறது. அரசு சார்ந்த விஷயங்கள், அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், எக்ஸாம் எழுதுறது, உயர் பதவிக்கு செல்வது, பதவிகள் தேடி வருவது, ப்ரமோஷன் கிடைப்பது, இது எல்லாம் சக்சஸ் கொடுக்கும். என்ன சார் சொல்றீங்க? கண்டிப்பாக. செவ்வாய் பாருங்க, 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்க போறாரு. 10ஆம் அதிபதி ஸ்ட்ராங், தொழில் ஸ்ட்ராங் ஆக போகுதுன்னு அர்த்தம். பேஸ் மட்டும் ஸ்ட்ராங் ஆக போகுதுன்னு அர்த்தம். 2.5 வருஷமா தொழில் இருந்த குழப்பங்கள் இப்போ தீரப்போகுது. நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர போறீங்கன்னு சொல்றேன். ஏற்கனவே தொழிலில் இருக்கின்றவர்கள் இப்போ நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர போறீங்க. நிறைய மாறுதல்களை செய்ய போறீர்கள். தொழிலில் என்ட்ரி ஆகாதவங்க கூட இப்போ தொழிலில் என்ட்ரி ஆகாத வாய்ப்புகளை கொடுக்கும். 2 வருஷம் நிறைய கடன் 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 கடன், இப்போ கடன் கட்டிடலாம், தன்னம்பிக்கை கொடுக்கும். கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை. முதல் தன்னம்பிக்கை வேணுமில்ல, மனசு நல்லா இருக்கணும்ல. மனசு நல்லா இல்லாமல் இருந்ததில்ல, இப்போ நல்லா இருக்கும். அதான் சொல்றேனே, கும்பத்துக்கு இனி ஏறுமுகம் தான், இறங்கு முகம் என்பது இல்லவே இல்லை. போன வருடம் இருந்த மனநிலை இப்போ இல்லை, 100% இல்லை. நீங்க நோட் பண்ணுங்க. மூன்றாம் அதிபதி 4ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதம். 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெறக்கூடிய மாதம் இந்த நவம்பர் மாதம். 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலம், பாக்கியஸ்தானத்தின் அதிபதி ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக போறார். 10ஆம் அதிபதி ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக போகுது. 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தனாதிபதி லாபாதிபதி பார்க்கிறார். அப்ப தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குல்ல இல்லையா? அங்க புதன் வேற உட்கார்ந்துருக்கார். புத்திசாலித்தனம் மிக்க கிரகம் உட்கார்ந்துருக்கு. எந்த இடத்தில் எதை பேசணும், எதை செய்யணுங்கிற அறிவார்ந்த செயல்பாடுகள் இப்போ இயற்கையாவே உங்களுக்குள்ள இருக்க போகுது. இந்த கும்பத்துக்கு எதை பேசினா சக்சஸ் கொடுக்கும், எதை பேசாம எப்படி, வளைவு நெளிவு சுழிவு, இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய அமைப்பு இந்த நவம்பர் மாதம் கும்பத்துக்கு உண்டு. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும்பா. 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். கடன் உண்டு, ஆனா கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போயிடக்கூடாது. குரு எங்க இருக்காரோ அந்த இடத்த வளர்க்கும், எங்க பார்க்கிறாரோ வளர்க்கும். வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் இருக்கா? உண்டு. கும்பராசி என்பர்கள் வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் சென்று வரக்கூடிய யோகங்கள், பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, உத்வேகமாக இருந்தாலும் சரி, வியாபார விஷயமாக இருந்தாலும் சரி, பிரயாணங்கள் உள்ள ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதம். அப்போ 9ஆம் அதிபதி 10, 11ஆம் அதிபதிகள் வலுப்பெற்றிருக்கக்கூடிய இந்த நல்ல மாதத்தில் தொட்டது துளங்கும். நினைத்த காரியங்கள் ஜெயமாகும். உத்வேகம் தரும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், லாபங்களை பெறக்கூடிய அமைப்பு, லாபத்தை நோக்கிய உங்க எண்ணம், உங்க செயல்பாடுகள், சிந்தனைகள் உண்டு. குடும்பத்தை சரி செய்வீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தேடி வரும்.
குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறார்கள், குழந்தைகள் நன்றாக படிக்கப் போகிறது, குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதம் கும்பராசி என்பவர்களுக்கு. சார் எப்படி சார் ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தை ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானை பார்க்கிறார். அப்ப அந்த நிகழ்வு நடக்கணுமா இல்லையா? அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். எட்டாம் அதிபதி 10ல் உட்கார்ந்துருக்கு. அப்போ கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். அது கண்டிப்பாக இருக்கும். பணம் வருது, தைரியம் வருது, வீரியம் வருது, மாற்றங்கள் வருதுன்னா அது இருக்கத்தான் செய்யும். 8க்குரியவன் 10ல் இருக்கிறது. சில சங்கடங்கள், சில வழிகள். ஒரு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலை 2 மணி நேரம் செய்வீங்க, அவ்வளோதான். லாபம் தருதுன்னா பிரச்சனை இல்லை அல்லவா? கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் நல்லது நடக்கக்கூடிய, நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய, எதிர்பாராத விதத்தில் நன்மைகள், ப்ரமோஷன், இடமாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கும்பத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கொண்டால், தொழிலில் மாறணும், வேலையில் மாறணும், உத்தியோகம் மாறணும், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபட்டு வந்தீர்களே என்றால் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் தீரும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும். இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கிறதா? இல்லை வேலைத்தானா என்னுடைய ஃபியூச்சர்? அப்படி வேலையில் இருக்கும்போது எப்போ எனக்கு இடமாற்றம், ப்ரமோஷன் கிடைக்கும்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்போதான் திருமணம் நடக்கும்? எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய ஜாதகத்தை பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.